வெல்கம் டு ரீகா விளாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சூப்பரான மாங்காய் வத்தல் குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்ன இது கலர் இப்படி இருக்கேன்னு சொல்லி பார்க்காதீங்க. இது வந்து வத்தல் எல்லாமே நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் இந்த கலரில் தான் இருக்கும். நல்லா பதமாக காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப நாள் கெடாமல் வரும். நான் தேவையான அளவு மாங்காய் வத்தல் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டோன்னா நல்லா அந்த சதப்பகுதியில் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். ஊற வச்சுட்டு நம்ம அரைக்க வேண்டிய பொருள்லாம் அரைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் அந்த எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே வானல் வச்சுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் கொஞ்சம் அதிகம் விட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி அந்த எண்ணெயிலே வந்து நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அதை வந்து நம்ம நல்லா தோல் உரித்து அலசி அது கூட சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10-12 பூண்டு அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஓரளவு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை அது கூட சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதங்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இது வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் அந்த மசாலா கூட நல்லா பிரட்டி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சுண்ட வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அளவுள்ள புளி வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கேன். அந்த புளி கரைசலையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லா கலவையும் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியுமே இதில் விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அளவான குழம்பு தான் வைக்க போகிறேன். தேவையான அளவு தண்ணி அதில் விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பும் அதில் போட்டிருக்கேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நாம் ஊற வச்ச மாங்காய் வத்தலை நல்லா அலசிட்டு அந்த குழம்பு கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதுக்கு வந்து அதிகமான புளிக்கரைசலும் தக்காளி வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா வந்து மாங்காயில் புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால அளவாக போட்டாலே போதும். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வெல்லம் இருந்ததுன்னா சின்னதாக ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் நல்லா கொதிக்க வச்சுனேன். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த குழம்போட மெயின் தலைவரே இந்த ஜீரகத்தூள் தான். ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் அப்படியே மேலாப்பில் அப்படியே தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். சூப்பரான மாங்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா காரசாரமான லைட்டான ஒரு இனிப்பு சுவையோட சூப்பரான மாங்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.